டாக்டர் பிளஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு அர்லி மெனோபாஸ், அதாவது இந்திய பெண்களை பொறுத்த வரைக்கும் 45 வயதுல இருந்து 55 வயதுக்குள்ள மெனோபாஸ் ஆச்சு அப்படின்னா அது நார்மலான ஒரு விஷயம். பட் அதுக்கு முன்னாடி இப்பெல்லாம் நம்ம பார்க்கும்போது 38 வயசு 39 வயசுலயே வந்து எனக்கு பீரியட்ஸ் நின்றுடுச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை பார்க்குறோம். ஸோ இந்த மாதவிடாய் அப்படிங்கிறது வந்து மாதம் ஒரு தொந்தரவா இருந்தாலும் கூட உங்களுடைய எலும்புகள் ஆரோக்கியமா இருக்கணும், இதயம் வந்து ஆரோக்கியமா இருக்கணும், நீங்க சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதவிடாய் கரெக்டா வந்துச்சு அப்படின்னா அந்த ஹார்மோன்ஸோட சப்போர்ட் வந்து இருக்கும். இந்த ஹார்மோன்ஸோட சப்போர்ட் இல்லை அப்படின்னாலே உடம்பு வெயிட் போடுறது, அதே மாதிரி ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றது, மூட்டு வலி, இடுப்பு வலி சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுல இருந்து இதே சம்பந்தமான பிரச்சனைகள் வரைக்கும் இந்த மெனோபாஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. ஸோ அந்த மெனோபாஸ் அப்படிங்கிறது ஒரு 45 வயதுல உருவாகுது அப்படின்னா அதுக்கான சிம்டம்ஸ் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு தொடங்க ஆரம்பிச்சிடும். இதை வந்து பெரி மெனோபாஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ எதனால ரொம்ப சீக்கிரமா மெனோபாஸ் வந்து ஆகுது? ஸோ ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீப நாட்கள்ல வயதாகக்கூடிய தன்மை வந்து அதிகரிக்கிறது. ஸோ ஒரு பெண்ணோட உடம்புல 40 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட உடம்புல 50-55 வயதுக்கான மாற்றங்கள் வந்து நடக்குது அப்படின்னா ரொம்ப ஈஸியாவே ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுறது இந்த பீரியட்ஸ் சம்பந்தமான ஒரு விஷயங்கள் தான். நிறைய பெண்கள் வந்து இது 30 வயசு 35 வயசுலயே அதிகப்படியான ஸ்ட்ரெஸ், சரியான இரவு தூக்கம் இல்லை, அதே மாதிரி உணவு முறைகளை பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் எப்பவுமே வீட்டுல என்ன மீன் இருக்கோ அதை தான் வந்து சாப்பிடுவாங்க. தனக்குன்னு ஒரு காய்கறிகள் வச்சு வந்து சாப்பிட்றதோ இல்ல நல்ல நட்ஸ் வகைகள் வந்து சாப்பிட்றதோ நல்ல இரவு தூக்கமோ அப்படிங்கிறது வந்து நடுத்தர வயது பெண்கள்ல நம்ம வந்து பார்க்கவே முடியறது இல்லை. இதனாலதான் ரொம்ப சீக்கிரமா வயதாகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. இதை வந்து பயாலஜிக்கல் ஏஜிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இதனாலதான் அர்லியரா வந்து மெனோபாஸ் வந்து வர ஆரம்பிக்குது. இது இல்லாம பரம்பரை காரணமாகவும் வந்து வரலாம். ஒரு சில பெண்களுக்கு அவங்களுடைய அம்மா இல்ல பாட்டி அத்தை இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்து அவங்களுக்கு மெனோபாஸ் வரக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சுன்னா உங்களுக்கும் அந்த மாதிரி வரலாம். இது இல்லாம ஒரு சிலருக்கு வந்து ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்கு. நிறைய இன்ஃபர்டிலிட்டிக்காக, அதாவது குழந்தையின்மைக்காக சிகிச்சை எடுத்துட்டு இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட அந்த கருமுட்டையை தூண்டுறதுக்காக மாத்திரைகள் வந்து நிறைய கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வந்து மெனோபாஸ் வந்துருது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி நிறைய வந்து மாத்திரைகள் கொடுத்து அந்த கருமுட்டையை தூண்டுறதுக்கான ஹார்மோன்ஸை ஆர்டிபிஷியலா வந்து அவங்க கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு 35 வயதுலேயே அந்த கருமுட்டையோட அளவு எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிருது. ஏன்னா ஒரு பெண்ணோட உடம்புல கருமுட்டை அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு. அவங்க பிறக்கும் பொழுதே என்ன அளவுல இருக்கோ அதே அளவுல தான் வந்து இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து மாத்திரைகள் மூலமாகவோ இல்ல வந்து ஊசிகள் மூலமாகவோ தூண்டும் பொழுது ரொம்ப சீக்கிரமாகவே வந்து மெனோபாஸ் வந்தது. இது இல்லாம ஒரு சில பெண்கள் வந்து ஏதாவது கீமோதெரப்பியோ இல்ல வேறு சில நோய்களுக்காக வந்து அவங்க சில ரேடியேஷன் தெரப்பிலாம் வந்து எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து மெனோபாஸ் வந்துருது. நான் பார்த்த வரைக்கும் இப்போ ரொம்ப காமனா இருக்கிறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன், நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டே வந்து சாப்பிட்றதே இல்லை, பிசிக்கலா நான் வந்து ஆக்டிவா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு அர்லியரா மெனோபாஸ் வந்து வந்துருது. ஸோ அதை எப்படி நம்ம வந்து சரி பண்ணலாம்? முதல்ல அர்லியரா மெனோபாஸ் வந்துருச்சு அப்படிங்கிறதே நிறைய பெண்கள் தெரியாமலே வந்து இருக்காங்க. ஸோ பீரியட்ஸ் நின்றுச்சுல அதுக்கப்புறமா நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்களுக்கு வெயிட் போட ஆரம்பிக்கும், படபடப்பாக ஆரம்பிக்கும், சர்க்கரை வியாதி, ரத்த அழுத்தம், ஸோ மூட்டு வலி வருது, பேக் பெயின் வருது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கீங்க இல்ல வந்து நான் பிசிக்கலா எந்த ஆக்டிவிட்டியும் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுதே அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய யோக பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதே என்னால வந்து வாக்கிங் போக முடியாது டாக்டர், பக்கத்துல பார்க் வந்து கிடையாது, காலையில நான் ரொம்ப பிஸியா இருப்பேன், இந்த மாதிரி நிறைய காரணங்களை வந்து சொல்லுவாங்க. அவங்க எல்லாருக்குமே நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரு அரை மணி நேரம் உங்களுக்காக நீங்க கொஞ்சம் சீக்கிரமா எழுந்துக்கோங்க. காலையில ஒரு 21 முறை சூரிய நமஸ்கார பயிற்சி பண்ணுங்க. இல்ல எனக்கு அதுலயும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குன்னா எளிமையான சில யோகா பயிற்சிகள், பட்டர்ஃப்ளை ஆசனா, சேதுபந்தாசன பயிற்சிகள், இந்த மாதிரி எளிமையான சில ஆசன பயிற்சிகளோட சுவாச பயிற்சியும் சேர்த்து பண்ணுங்க. இந்த பயிற்சிகளை பண்ணும் பொழுதே உங்க உடம்பு அந்த வயதாகக்கூடிய தன்மையை கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைக்க ஆரம்பிக்கும். அடுத்ததா எண்ணெயில பொரிச்ச உணவுகளை தவிர்த்துடுங்க. முக்கியமா கார்போஹைட்ரேட், புரோட்டீன் இது ரெண்டையுமே எண்ணெயில சேர்த்து வந்து பொரிக்கும் பொழுது அட்வான்ஸ்டு கிளைகேஷன் எண்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது உங்க உடம்புல அதிகமாயிடும். இதனோட வேலை என்னன்னா நம்மளோட உடம்புல குரோமோசோம்ஸ் வந்து இருக்கும். இந்த குரோமோசோம்ஸ் எல்லாமே கடைசியில வந்து முடியும் பொழுது
டீலோமியர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஷூலேஸ் வந்து கரெக்டா வந்து கடைசியில வந்து ஒரு சின்ன ஒரு த்ரெட் வச்சு அதை வந்து கரெக்டா எண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ஒரு எண்டுக்கு பேர் தான் இந்த டீலோமியர் அப்படிங்கிறது. ஸோ இந்த அட்வான்ஸ்டு கிளைகேஷன் எண்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த டீலோமியரை வந்து சேதாரம் அடைய செய்யறதுனாலதான் ரொம்ப ஈஸியா நமக்கு வந்து வயதாகக்கூடிய தன்மை வந்து உண்டாகுது. இது எல்லாமே நம்ம வந்து ஒரு நல்ல முருகலா ஒரு தோசை வந்து சாப்பிடுறோம், ஒரு பூரி வந்து சாப்பிடுறோம், வடை சாப்பிடுறோம், இதெல்லாம் அடிக்கடி நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஆனா தோசை தான் ரொம்ப காமனா நம்ம சாப்பிடுறோம். ஸோ அதுவும் நல்ல ஒரு ப்ரௌனான அந்த தோசை நம்ம வந்து சாப்பிடும்போது இந்த அட்வான்ஸ்டு கிளைகேஷன் எண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாகி வயதாகக்கூடிய தன்மை இருக்கு. ஸோ அதற்கு பதிலாக நீங்க ஆவியில வேக வச்ச உணவுகளா வந்து எடுத்துக்கோங்க. எண்ணெயில பொரிச்ச கலர்ஃபுல்லான உணவுகளை முற்றிலுமா வந்து தவிர்த்துடுங்க. அதுக்கு பதிலாக நிறைய காய்கறி கீரைகள் வந்து எடுத்துக்கோங்க. முக்கியமா காய்கறிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஏர்லி மெனோபாஸை வந்து பேலன்ஸ்டா வைக்கிறதுக்கு, அதாவது அதை வந்து எர்லியரா வந்து நடக்காம தடுக்கிறதுக்கு வந்து நீங்க க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் நம்ம சொல்லும் பொழுது முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், பீட்ரூட், முள்ளங்கி இந்த மாதிரியான காய்கறிகளை நீங்க நிறைய எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஏர்லி மெனோபாஸை ஓரளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ரெகுலரா ஒரு மாதுளை வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதுளையில இருக்கக்கூடிய சில வேதிப்பொருட்கள் அப்படிங்கிறது நம்ம கட்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸை வந்து பேலன்ஸ்டா வைக்கிறதுனால இந்த ஏர்லி மெனோபாஸ் அப்படிங்கிறது தடுக்குது. அது மட்டும் இல்லாம வயதாகக்கூடிய தன்மையும் வந்து இது தடுக்குது அப்படிங்கறத அந்த ஆராய்ச்சிகள்லாம் வந்து சொல்லியிருக்கு. ஸோ மாதுளை அப்படிங்கிறதே, மாது அப்படின்னாலே பெண்கள், ஸோ பெண்களுக்குன்னே உருவாக்கப்பட்ட ஒரு பழம் அப்படின்னாலே இந்த மாதுளை தான். ரெகுலரா ஒரு மாதுளை வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மெனோபாஸ் அப்படிங்கிறது சீக்கிரமா வரத ஓரளவுக்கு நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட காயக்கற்ப விஷயங்களையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். சித்தர்கள் வந்து வயதாகாம ரொம்ப நாள் இளமையோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காயக்கற்ப முறைகள் எல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காயக்கற்பம் அப்படின்னா காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே இந்த வயதாகக்கூடிய தன்மை வந்து குறையும். அதே மாதிரி கீரை வகை, பொன்னாங்கண்ணி கீரை ஒரு 48 days வந்து நம்ம மிளகு நெய் சேர்த்து புளிப்பு சேர்க்காம நம்ம வந்து சாப்பிடுறோம் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு காயக்கற்பம் தான். இந்த மாதிரி நிறைய காயக்கற்பம் வந்து இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடியது அப்படின்னா இஞ்சி, சுக்கு, கடுக்காய். காலையில இஞ்சி வந்து துருவி தேனோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். மதியானம் சுக்கு பொடி சாதத்தோட கொஞ்சம் நெய்யோ இல்ல நல்லெண்ணெயோ விட்டு சாப்பிடலாம். நைட்ல கடுக்காய் வந்து கஷாயம் மாதிரி வந்து நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட அடிக்கடி பொன்னாங்கண்ணி கீரை வந்து எடுத்துக்கிறது, இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய அந்த வயதாகக்கூடிய தன்மை வந்து குறையும். அர்லியரான அந்த மெனோபாஸும் வந்து குறைய ஆரம்பிக்கும். முக்கியமா நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா உணர ஆரம்பிப்பீங்க. ஸோ ஏர்லி மெனோபாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மாதவிடாயில இருந்து ஒரு விடுதலைன்னு நினைக்காதீங்க. அது நிறைய நோய்களுக்கான ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறி. ஸோ அதை சரி செய்யறதுக்கு ஆரோக்கியமான உணவுகளை, முக்கியமா எண்ணெயில பொரிச்ச உணவுகளை, கலர் சேர்க்கப்பட்ட உணவுகளை வந்து தவிர்த்துடுங்க. ஆவியில வேக வச்ச உணவுகள், நிறைய காய்கறிகள் வந்து சேர்த்துக்கோங்க. சுவாச பயிற்சிகள், யோக பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணுங்க. காயக்கற்ப முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுங்க. இது கூட மனதையும் வந்து சுறுசுறுப்பா வச்சுக்கோங்க. ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணும், உங்களை சுத்தி நல்ல ஒரு மியூசிக் வந்து நீங்க வச்சுக்கிறது, நல்ல ஒரு வாசனை இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து வச்சுக்கிறது, நல்ல வைப்ரேஷன். ஸோ யாரெல்லாம் வந்து நோயை பத்தியே பேசிட்டு இருக்காங்களோ அதை பத்தி வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணாம ஆரோக்கியமான விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்றது, இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னாலே ஏர்லி மெனோபாஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு 35 வயது 40 வயதுக்குள்ளே வந்து எனக்கு மெனோபாஸ் வந்துடுச்சுன்னு சொல்றவங்களுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத இன்னைக்கு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. அது வந்து மீண்டு வர்றதுக்கான சில விஷயங்களையும் நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இந்த விஷயங்களை வந்து சொல்லுங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.